அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம ஒரு 5 முக்கியமான அஜெண்டாவை பற்றி இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவிலெல்லாம் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கிறேன். வேளாண்மை, வியாபாரம், அதாவது பொருளாதாரம், அடுத்தது சினிமா, வரலாறு பற்றிய இலக்கிய புரிதல், இதெல்லாம் பற்றி பேசியிருக்கோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ 5வதாக அரசியலை பற்றி நம்ம பேச வேண்டிய கட்டாய சூழ்நிலை இப்போ உருவாயிருச்சு. எந்த கட்சியும் நம்மளை பற்றி பேசுகிறதே கிடையாது, சிந்திக்கிறதே கிடையாது. நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. 5 வருஷம் ஒரு சீஃப் மினிஸ்டரை தேர்ந்தெடுத்து நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்காக வைக்கிறோம். ஆனால் அவங்க எல்லாருமே 4 வருஷம் பார்த்துட்டு 5வது வருஷம் அடுத்த 2026க்கான யார் கூட கூட்டணி வைக்கலாம், எப்படி இருந்தால் ஜெயிக்கலாம்னு சொல்லி அதை பற்றி பேச ஆரம்பித்து எல்லோரும் அரசியல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த ஒரு வருஷமாக யார் நம்மளை பார்க்குறது? குறிப்பாக உலகத்துக்கே மனிதர்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு சமூகம் இந்த வேளாண்குடி. அப்படிப்பட்ட தேவேந்திர குல வேளாளர்களை பற்றி யாருமே சிந்திக்கிறதே கிடையாது, யாருமே எந்த மேடையிலையும் பேசுகிறது கிடையாது. அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் எதுலேயுமே இல்லை. அப்போ நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் அதில் வர்றதுக்கு உண்டான முயற்சியை நம்ம எடுக்கணுமா இல்லையா? அவங்கவுங்க நிறையா வேலை பார்க்குறவங்க, அவங்கவுங்க அரசியல்வாதிகள் பார்க்கட்டும், அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க, அப்படி பேசுவதற்கு உண்டான அழுத்தத்தை நம்மளால் கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க முடியும். அதுக்குண்டான வேலையை செய்கிறதுல நம்ம முனைப்பாக இருக்கணும். அதுதான் என்னுடைய இப்போ அரசியலை பற்றி பேசக்கூடிய அஜெண்டா. எந்த துறையிலையும் இல்லாமல் வெறும் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிற நம்மளால் ஒரு அரசியல் அழுத்தத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க முடியும். அது நம் பேஸ் நம்மள்ட்ட தான் இருக்குது. விவசாயம்ன்ற உணவுன்ற பேஸ் நம்மள்ட்ட தான் இருக்குது. என்னை பொறுத்தளவில் நான் இப்போ விவசாய சங்கத்தை கட்டமைக்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருக்கேன். பதிவு நடந்துக்கிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் அது முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை செய்ய வேண்டியது இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு லெவலில் பதிகிறதுனால அதை பண்ண வேண்டியது இருக்குது. அது ஒரு மறைமுகமாக தான் பண்ண வேண்டியது இருந்தது. இப்போ சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் நடக்கட்டும். பட் அதை கையில் வச்சுட்டு அரசியலுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு அரசியல் அறிவோட ஒரு புரிதலை அடுத்த சமூகத்துக்கும், இந்த திராவிட கட்சிகளுக்கும், இல்லை மத்திய அரசில் உள்ள கவர்மெண்ட்டுக்கும், இப்போ புதுசாக முளைச்சிருக்கிற சில கட்சிகள், இல்லை சீமான் மாதிரியான ஆட்கள், விஜய் மாதிரியான ஆட்கள், இவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கணும். அப்படி புரிய வச்சா தான் நம்மளை என்னன்னு பார்ப்பாங்க. நம்ம எதுவுமே பேசாமல் அவங்களுக்கு எப்படி நம்மளை பற்றி தெரியும், வெறும் ஓட்டு வாங்கியா மட்டுமே நம்மளை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விவசாய சங்கத்தை கட்டமைச்ச உடனே இந்த விவசாய சங்கத்தையே ஒரு அரசியல் சார்ந்த ஒரு கட்சி மாதிரி மாற்றுவதற்கான ஒரு அஜெண்டா இருக்குது. அது ரகசியமாக பல பேர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் நிறையா பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவும் நம்மளுடைய தேவேந்திர குல வேளாளர்கள் அந்த குரூப்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். யாரும் என்னை தொடர்பு கொள்ளணும்னா என்னுடைய நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் பேசலாம். ஏதோ 1-2 பேர் பேசுகிறாங்கன்னா திரும்பவும் புலம்பல் மட்டும்தான் இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம இதுவரைக்கும் என்ன பண்ணணுன்றதே வேஸ்ட்டு. இனிமேல் என்ன பண்ண போகிறோன்றது மட்டும்தான் நம்ம பேசணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசியல்னால் சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு காலத்தில் நம்ம மிகப்பெரிய அரசியல்வாதியாக இருந்தோம்னா அது திரும்பவும் அது நிஜமாக்கணும். அதுதான் நம்மளுடைய வேலை. சும்மா எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்தணும், இருக்கிறத பிரிக்கணும், பெரிய பெரிய ஆளுகளையெல்லாம் சேர்க்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. அவங்கவுங்க வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம். அதுக்குண்டான முயற்சி எடுப்போம். அதுக்குண்டான புரிதல் எல்லாமே ஏற்கனவே இருக்குது. வரலாறுகள் தெரியும், அரசியல் தெரியும், பொருளாதாரம். இப்போ ஓரளவுக்கு நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பிஸ்னஸ் பண்ணால் தான் நம்ம ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு புரிதல் உள்ள தேவேந்திர குல வேளாளர்கள் வந்துட்டாங்க. இலக்கியமெல்லாம் சர்வசாதாரணமாக தெரியும். வேளாண்மையை நம்ம இன்னும் விடலை. தமிழ்நாடு முழுவதும் சர்வே பண்ணதில்
வேளாண்மை இன்னும் நம்ம கையில் தான் இருக்குது, நம்மளை விட்டு போகலை. இப்போ வந்து நம்ம அதெல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம். ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் விற்று சென்ற அந்த வேளாண்மை நிலங்களை எல்லாம் திரும்பவும் நம்மளை மாதிரி ஆளுகள் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். விற்கிற நிலைமையெல்லாம் யாருமே கிடையாது. விளைநிலங்களை தயவுசெய்து யாருமே விற்காதீங்க. கடைசி நம்மளுக்கு அதான் சோறு போடும். அடுத்தவனுக்கு போடுறமோ இல்லையா, நம்ம சாப்பிட்றதுக்காக அது வேணும். அதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. சுயநலமாக மட்டுமே நீங்கள் சிந்திங்க. எவன் எப்படி போனாலும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்படி தானே நம்மளை நினைக்கிறாங்க. எந்த சமூகமும் நம்மளை வேணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்கல்ல. சோறுன்னு வந்தப்போ தான் நம்மளை பற்றி ஒரு லேசாக கொஞ்சம் புரசலாக பேசினாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அரசியலில் இறங்கிட்டாங்க. அவன் போய் அங்கே போய் ஒவ்வொரு கட்சியிலும் போய் சேர ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் ஏமாற்றி படைக்கக்கூடிய மக்கள் நம்ம சமூகத்தை தவிர எல்லாவனுமே ஏமாற்றி படைக்கிறவ தான். இன்றைக்கி இவர் பன்னீர்செல்வமே நெய்ஸாக விடுதலை சிறுத்தைகளை உள்ளே இழுக்கிறதுக்கு உண்டான வேலையை பற்றி பேசுகிறாரு. இவனை விஜயை இழுக்கிற மாதிரி வேறு விஷயத்தை பேசுகிறாரு. பெரிய ஃபெமிலியர் ஃபிகர்லாம் தேவையில்லை. கொஞ்சோண்டு அரசியல் அறிவு இருந்தால் போதும் நம்ம ஜெயிச்சு காமிக்கலாம். அந்த வேலையை தொடங்கியாச்சு. இன்னும் நம்மளை யாரும் இனிமேல் நம்ம தடுத்து நிறுத்தவே முடியாது. செல்வா பாண்டியர் கூட சேர்ந்து நிறைய பயணம் பண்ணியிருக்கேன் நான். எல்லாருக்குமே தெரியும். செல்வா பாண்டியர் இறந்ததுக்கப்புறம் எவனாவது வாயை திறந்தானா, நம்மளுக்கு தலைவன் சொல்கிறவனும் சரி, இல்லை வேறு மற்ற அரசியல் கட்சிக்காரன் எவனாவது வாயை திறந்தானா, இந்த மாதிரி ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவனை காலி பண்ணிவிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக வரும். நம்ம எதை பற்றியும் பயப்பட போகிறது கிடையாது. எவ்வளோ பெரிய தடை வந்தாலும் அதை உடச்சி எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்க போகிறோம். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம இனிமேல் பண்ண வேண்டியது அரசியல் மட்டுமே. அதை பற்றி தான் பேச போகிறோம். அதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். தூங்கும்போது கூட அதை பற்றி தான் கனவு காண போகிறோம். இந்த வேளாண்மை சங்கம் விரைவில் முடிஞ்சிடும். அரசியல் நகர்வுக்கான அடுத்த கட்ட வேலை விரைவில் தொடங்க இருக்குது. யாரெல்லாம் நம்ம கூட சேர்ந்து பயன் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள, ஏற்கனவே ஒரு கஷ்டப்படுறவங்களாம் தயவுசெய்து இதில் வரவே வராங்க. ஏற்கனவே சம்பாதிச்சு முடிச்சுட்டு குழந்தை குட்டிகளெல்லாம் நல்லா செட்டில் பண்ணவங்க மட்டும் நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்கள். மற்றவங்களாம் வந்து சம்பாதிக்கிறதுல உள்ள முனைப்பு காட்டுங்க. சம்பாதிச்ச பணத்தில் பிள்ளைகளை படிக்க வைங்க, வேலைக்கு அனுப்புங்க, பிஸ்னஸ் பண்ண வைங்க, நிறைய தொழில் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வேலையை பண்ணுங்கள். மற்றபடி சின்ன சின்ன உதவிகள் உங்கள் ஊருக்கு வந்தோம்னா உங்கள் ஊரில் உள்ள சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க. மற்றபடி ஒன்றும் பெருசாக செய்ய வேண்டாம். யாருக்கிட்டையும் எந்த விதத்துலையும் இதை சொல்லி யாரும் பணம் பறிக்கக்கூடாது, பணம் கேட்கவே கூடாதுன்றது தான் முதல் அஜெண்டா. அதுக்கப்புறம் தான் அடுத்தது தான் அரசியல். இந்த அரசியலை நம்ம கையில் எடுப்போம், கண்டிப்பாக ஜெயிப்போம். எல்லாருடைய ஒற்றுமையும் நம்மளுக்கு வேணும். தொடர்ந்து நான் பதிவுகள் போட போகிறேன். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒத்துழைப்பு தருங்க. நன்றி, வணக்கம்.